எபிசோட் 658. நரசிம்மனை பார்ப்பதற்காக வந்த ஹரிஷ் அங்கு அவர் பேசுவதை கேட்டு குழப்பமடைந்தார். அசூர்கள் ஆம்பல் பள்ளத்தாக்குடன் கைகோர்த்து ஹரிஷை அழிக்க நினைப்பதாக அவர் சொல்ல, அந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு கட்டுவது என்று அவன் கேட்டான். அதுக்கு நீ டெல்லியை விட்டு போகணும், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நரசிம்மன் கூற ஹரிஷ் திகைப்புடன் பார்த்தான். ஏன், நான் டெல்லியில் இருந்தா என்ன? நானா அவங்களை எதுவும் தொந்தரவு பண்ணலையே? ஹரிஷ் கோபத்துடன் கேட்க, ஏன்னா அவங்களோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு நீ ஒரு பெரிய தடையா இருக்க. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உன்னை பார்த்து அவங்க பயப்படுறாங்க என்றார் நரசிம்மன். அதற்கு ஹரிஷ் எதுவும் பதில் சொல்லவில்லை. அவரை கூர்மையாக பார்த்தவன், நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா என்றார். அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை தெளிவாக உணர்ந்தவர் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருந்தார். அசூர்ஸ், ஆம்பல் பள்ளத்தாக்கு, 2 பெரிய சக்திகள் கைகோர்த்து என்னை அழிக்க நினைக்கிறாங்க. அதை சொல்லி வான் பண்ணதான் நீங்க என்னை கூப்பிட்டீங்க. அது எனக்கு புரியுது. இப்போ நான் அவங்களை எதிர்த்து நின்னா ரீப்பர் ஸ்குவாட் எனக்கு சப்போர்ட் கொடுக்குமா? ஹரிஷ் அழுத்தம் திருத்தமாக கேட்க நரசிம்மன் ஒரு தவிப்புடன் அவனை பார்த்தார். ஏன் சார் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? அசூர்ஸ் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிராக ஒரு ரிசர்ச் பண்றாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆம்பல் பள்ளத்தாக்கு ஒரு கொலைகார கூலிப்படை அமைப்பு. அப்படி இருக்கும்போது நீதியை நிலைநாட்டுற ஒரு அரசாங்க அமைப்பா நீங்க அவங்களை எதிர்த்து அழிக்கத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு வான் பண்றீங்க? நான் டெல்லியை விட்டு போறதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றீங்க. என்ன இதெல்லாம்? ஒரு ஷார்ப்பான கத்தி போல ஹரீஷின் கேள்விகள் நரசிம்மனை நோக்கி பாய்ந்தன. ஹரீஷ், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லதா இருக்கும். என்னதான் நாங்க அரசாங்கத்தோட ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா தெரிஞ்சாலும் அசூர்ஸ், ஆம்பல் பள்ளத்தாக்குன்னு 2 பெரிய சக்திகளோட ஒரே நேரத்துல மோதுற அளவுக்கு நம்ம கிட்ட அதிகாரமும் கிடையாது, அந்த அளவுக்கு ஆற்றலும் கிடையாது என்ற நரசிம்மன், அதை தாண்டி இங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நாம் ஒரு குற்றத்தை நிரூபிக்கணும்னா அதுக்கு சரியான ஆதாரம் தேவை. அசூர்ஸ் மறுபடியும் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட இப்போ எந்த சாலிடான எவிடன்ஸும் இல்லை. வெறுமனே அந்த லேபை மட்டும் வச்சு அது அசூர்ஸோடதுன்னு நாம சொல்ல முடியாது. அங்கிருந்து நீங்க பிடிச்சிட்டு வந்த ஆளுங்களும் ஏற்கனவே இறந்துட்டாங்க. ஸோ அசூர்ஸ் மேல நாம நேரடியா எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அடுத்ததான் ஆம்பல் பள்ளத்தாக்கு. அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும், ஆனா யாராலையும் அவங்கள பிடிக்க முடியாது. சொல்ல போனா அது ஒரு சுழல் காத்து மாதிரி. அதுக்குள்ள ஒரு தடவை மாட்டிக்கிட்டவங்க கரைஞ்சு காணாம போயிடுவாங்க. அவ்வளோ ஏன், அவங்களோட ஆளுங்க இதுவரைக்கும் உன்னை எத்தனை தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஆனா உன்னால அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அப்படி இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற எங்களால இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற என்று அவர் வெளிப்படையாக உண்மையை ஏற்றுக்கொண்டார். ஆம்பல் பள்ளத்தாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் கந்தர்வபுரிக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, அப்படி இருக்கும்போது என்னால எப்படி அங்க போக முடியும்? ஹரிஷ் ஒரு சலிப்புடன் சொன்னான். அவன் மனதில் ஒரு கசப்பு தோன்றியது. அவனுக்கு நம்பிக்கையும் பாதுகாப்பும் தேவைப்படும் போது நரசிம்மனும் ரீப்பர் ஸ்குவாடும் எங்களால் உனக்கு துணையாக நிற்க முடியாது என்று கைவிடுவதைப் போல உணர்ந்தான். ரீப்பர் ஸ்குவாடுக்கு தேவைப்படும் போது நீங்க என்ன ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு வெளியாள் மாதிரி நின்று அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கிறதா சொன்னீங்க. அப்படின்னா நீங்க உங்களோட ப்ராமிஸை காப்பாற்ற போறது இல்லையா என்று கேட்ட ஹரிஷின் இதயத்தில் வருத்தமும் கோபமும் நிறைந்திருந்தது. அவன் போர் முனையில் நின்று எதிரிகளுடன் போர் தொடுத்தான். ஒரு முக்கியமான கட்டத்தில் அவன் திரும்பி பார்க்கும்போது பின்னால் நின்று கொண்டிருந்த ரீப்பர் ஸ்குவாட் காணாமல் போயிருந்தது. ஹரிஷ், உண்மையை சொல்லணும்னா இதுல என்னால எதுவும் பெருசா செய்ய முடியாது. எதிரிகளோட பலம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த 2 நாள் அவங்க கிட்ட இருந்து உன் உயிரை பாதுகாக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நரசிம்மன் தயக்கத்துடன் கூற ஹரீஷின் இதயத்தில் கோபம் பற்றி எரிந்தது. இன்றைய நிலைக்கு அவன் யாரை குறை சொல்ல முடியும்? டெல்லிக்கு வந்ததிலிருந்து நடந்த நிகழ்வுகளை அவன் யோசித்து பார்த்தான். ஆம்பல் பள்ளத்தாக்கு, அசூர்ஸ் என்று யாரையும் அவன் வேண்டுமென்றே எதிரியாக நினைக்கவில்லை. முதலாக அவன் டெல்லிக்கு வந்தபோது ரகுவும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து அவமானப்படுத்தினார்கள். அதன் விளைவாக ஹரீஷ் கோபம் கொண்டு திருப்பி அடிக்க அவனுடன் நேரடியாக மோத தைரியம் இல்லாத தன்ராஜ் ஆம்பல் பள்ளத்தாக்கை விலைக்கு வாங்கி அவனுக்கு எதிராக நிறுத்தினார். அந்த பிரச்சனை இன்று வரை தீராமல் பின்தொடர்கிறது. இன்னொரு பக்கம் ரீப்பர் ஸ்குவாடிற்காகத்தான் அவன் அசூர்களை எதிர்த்து நின்றான். ஆனால் அவர்களே இன்று களத்தின் நடுவில் அவனை ஒற்றையாக நிறுத்திவிட்டு வெளியில் நின்று வெறுமனே வேடிக்கை பார்க்க முயற்சிக்கிறார்கள். யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஹரிஷ் மட்டும் தனித்து நின்று அந்த 2 பெரிய சக்திகளை வெல்ல முடியுமா? அந்த அளவிற்கு அவனுக்கு வலிமை இருக்கிறதா? அப்படி அவர்கள் ஹரிஷுடன் நேரடியாக மோதினால் கூட பரவாயில்லை. வாழ்வோ சாவோ அவன் தைரியமாக நின்று எதிர்கொள்வான். ஆனால் அந்த கோழைகள் எப்போதும் அவனை சுற்றி உள்ளவர்களைத்தான் முதலில் குறிவைக்கிறார்கள். அதனால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லாத பென்குயின் கம்பெனியின் சேர்மன் இன்று உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்.
அதையெல்லாம் நினைத்து பார்த்த ஹரிஷ் எதிரில் இருந்த நரசிம்மனை வெறுப்புடன் பார்த்தான். இவ்வளவு நாள் அவர் மீது அவன் கொண்டிருந்த நல்ல அபிப்பிராயம் என்று சுத்தமாக மறைந்து விட்டது. அப்படின்னா ஒண்ணு, நான் களத்துல தனியா நின்று அவங்களை எதிர்க்கணும். இதனால என்னை சேர்ந்தவங்க யார் வேணாலும் பாதிக்கப்படலாம். அது வேண்டான்னு நான் நினைச்சா அவங்களுக்கு பயந்துகிட்டு மொத்தமா டெல்லியை காலி பண்ணிட்டு போயிடணும். மற்றபடி உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்படிதானே? ஹரிஷ் பொட்டில் அறைந்தது போல அவரிடம் நேரடியாக கேட்க, அவசரப்பட்டு நீ அப்படி ஒரு முடிவுக்கு வர தேவையில்லை. இப்போ எங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறத நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உன்னை நாங்கள் மொத்தமாக கைவிட போறோம்னு சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நரசிம்மன் மறுபடியும் புதிர் போடுவது போல கூறினார். நரசிம்மன் சார், சத்தியமா என்னால முடியல. நான் ஆல்ரெடி காலையில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னு நேரடியா சொல்லுங்க. கடுப்புடன் சொன்ன ஹரிஷுக்கு அப்போதுதான் கந்தர்வபுரியை பற்றி அவர் கேட்டது ஞாபகம் வந்தது. ஆமா, எதுக்காக நீங்க என்ன கந்தர்வபுரிக்குள்ள போக விருப்பமானு கேட்டீங்க என்று கேட்டான். சொல்றேன். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டி இருந்துச்சு. அதனாலதான் இப்ப உள்ள நிலைமையை எடுத்து சொன்னேன். சரி, இதுக்கு மேல நான் உன் பொறுமையை சோதிக்க விரும்பல. விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் என்றவர் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஹரிஷ், நீ டெல்லியை விட்டு போகாம இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற 2 பலமான எதிரிகள் அசூர்ஸ், ஆம்பல் பள்ளத்தாக்கு. அசூர்ஸை நம்மளால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆனா கந்தர்வபுரிக்குள்ள உன்னால நுழைய முடிஞ்சா ஆம்பல் பள்ளத்தாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸை நேருக்கு நேரா சந்திக்க முடியும். அதுக்கான ஒரு ஏற்பாட்டை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். நரசிம்மன் நிதானமாக கூற ஹரிஷ் அவரை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தான். அப்படி உங்களால செய்ய முடியும்னா என்னை எப்பவும் அங்க அனுப்பி வச்சிருக்கலாமே. நான் இதுக்கு முன்னாடியே அங்க போகணும்னு உங்ககிட்ட கேட்டனே. ஹரிஷ் குறுக்கிட்டு பேச, முதல்ல அவசரப்படாம நான் சொல்றத முழுசா கேளு. அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருந்தா நான் எதுக்காக உன்னை அனுப்பாம இருக்க போறேன்? சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அப்படித்தான் நாங்க இப்போ அசூர்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். நரசிம்மன் சொல்ல ஹரிஷின் புருவங்கள் உயர்ந்தன. நீ அவ்வளோ சந்தேகத்தோட பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் ஏரிக்கு அடியில் இருக்கிற பழங்கால இடிபாடுகளுக்கு இடையில இருக்கிறதா சொன்னாங்க. அதை எடுக்கிறதுக்கு ரீப்பர் ஸ்குவாட் ஹெல்ப் பண்ணா உன் கூட அவங்களுக்கு இருக்கிற மோதலை முடிவுக்கு கொண்டு வரதா சொன்னாங்க என்றார். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை சரியாக புரிந்து கொண்ட ஹரிஷ், இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த விஷயத்துல உங்களை நம்பி அந்த ஏரிக்குள்ள இறங்குவேன்னு நினைச்சிங்களா? நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட்ஸை எல்லாம் இந்த நிமிஷத்தோட முடிச்சுக்கலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். ரீப்பர் ஸ்குவாடுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுல எனக்கு நல்லது நடந்ததை விட கெட்டது தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. அந்த அசூர்ஸுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? உங்களால தான் அவங்க இப்போ என்ன கொல்லணும்னு துடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் நான் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்வேன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? இதனால எனக்கு இன்னும் ஒரு பெரிய சிக்கல் உருவாகி அப்பவும் நீங்க என்னை கைவிட்டுட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படியும் கடைசியில் எனக்கு வருத்தம் தான் கிடைக்கும்னு தோணுது. ஹரிஷ் மூச்சு விடாமல் நீளமாக பேச, உன் கூட இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கிறது மட்டும் இல்ல, கந்தர்வபுரிக்குள்ள நீ நுழையிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றதாகவும் சொன்னாங்க. நரசிம்மன் குறுக்கிட்டு சுருக்கமாக சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹரிஷ் சட்டென்று அமைதியாகி விட்டான். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஆஃபர் தான். அசூர்கள் தனக்கு எதிரியாகிவிட்ட விஷயத்தில் அவன் நரசிம்மனை குற்றம் சாட்டினாலும் ஹரிஷ் அவர்களை நினைத்தெல்லாம் பெரிதாக பயப்படவில்லை. அசூர்கள் செய்வது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரான ஒரு சோதனை என்பதால் ரீப்பர் ஸ்குவாட் இல்லாவிட்டாலும் ஹரிஷ் அவர்களுக்கு எதிரியாகத்தான் நின்றிருப்பான். மற்றபடி நரசிம்மன் மீது இருந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த குற்றச்சாட்டை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினான். அதனால்தான் தன்னுடன் இருக்கும் பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக அவர்கள் சொன்னதை ஹரிஷ் பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவன் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் கந்தர்வபுரிக்குள் நுழைவதற்கு அசூர்கள் மூலம் ஒரு என்ட்ரி பாஸ் கிடைக்கும் பட்சத்தில் தாராளமாக அவன் இந்த டீலுக்கு ஓகே சொல்லலாம். மனதிற்குள் முடிவெடுத்தவன் அதை உடனே வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. நரசிம்மனை நிமிர்ந்து பார்த்து, சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒருவேளை நான் இந்த வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டா என்ன நடக்கும்? நான் கந்தர்வபுரிக்குள்ள நுழையும் போது யாரும் என்னை சந்தேகப்பட்டு பின்தொடர்ந்து வரமாட்டாங்களா என்று கேட்டான். கவலைப்படாத, ரீப்பர் ஸ்குவாடுக்கு கந்தர்வபுரியில சில கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதோட நீ அந்த பொருளை எடுக்கிற விஷயத்துல அசூர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணா கந்தர்வபுரிக்குள்ள நுழையிறதுக்கு அவங்களே உனக்கு அஃபிஷியல் குவாலிஃபிகேஷன் கார்டு கொடுக்கறதா சொன்னாங்க. அதை தாண்டி உனக்கு என்ன நடந்தாலும் அதை நாங்க நிச்சயமா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அதை நீ உறுதியா நம்பலாம். நரசிம்மன் அவனுக்கு தைரியம் அளிக்கும் விதமாக கூறினார். இப்பவும் உங்க வார்த்தைகளை என்னால முழுசா நம்ப முடியல. ஹரிஷ் ஒரு கூர்மையான பார்வையுடன் சொல்ல, உங்ககிட்ட எங்களை நிரூபிக்க எனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடு. அவனுடைய கண்களை நேராக சந்தித்த நரசிம்மன் உறுதியளித்தார். அதை கேட்டு ஹரிஷ் ஒரு பெரு மூச்சு விட்டான். சரி சொல்லுங்க, அசூர்ஸ் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ற ஹரிஷ் இப்போதைக்கு இதை விட்டால் அவனுக்கு வேறு வழி இல்லை என்பதை புரிந்து கொண்டான். அதனால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவு செய்தான்.
இந்த வேலையை முடித்தால் அவன் கந்தரபுரிக்குள் நுழைய அனுமதி கிடைக்கும் என்று நரசிம்மன் தெளிவாக கூறினார். அப்படியானால் அந்த ஏரியின் அடிப்பகுதியில் உள்ள பொருள் உண்மையிலேயே ரொம்ப மதிப்பு மிக்கது என்பதை ஹரிஷ் உணர்ந்து கொண்டான். அப்படி அது என்ன பொருளாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு ஏற்பட்டது. அதோட பேர் ஸ்கை ஃப்ளவர். நரசிம்மன் உடனடியாக பதில் கூறினார். ஓ, அவங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் என தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஹரிஷ். சீக்ரெட் புக்கில் அந்த ஸ்கை ஃப்ளவரை பற்றி ஹரிஷ் ஏற்கனவே படித்திருந்தான். அது அதிசயமான பலன்களை கொண்டது என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவை என்ன என்று குறிப்பிடப்படவில்லை. நீங்க சொன்ன அந்த ஏரி எங்க இருக்கு? அதோட பேர் என்ன? ஹரிஷ் மீண்டும் கேட்க ஒரு கணம் அமைதியாக இருந்த நரசிம்மன், அது தமிழ்நாட்டில் இருக்கு. அதோட பேரு வீரசிம்மம் ஏரி என்றார். அதை கேட்டு லேசாக திடுக்கிட்ட ஹரிஷ் சில வினாடிகளில் தன்னை சமாளித்துக் கொண்டான். சரி, நான் கூடிய சீக்கிரம் நீங்க சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்குறேன். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரீப்பர் ஸ்குவாட் மேல இருக்கிற என்னோட நம்பிக்கை ஒரு நூல் இழையில தொங்கிட்டு இருக்கு. அதுவும் அருந்து விழுகிற மாதிரி நீங்க எனக்கு வேற எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். அப்படி ஏதாவது நடந்தா நான் இங்க திரும்பி வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும் என்று எச்சரிக்கும் விதமாக சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியேறினான். நரசிம்மன் எதுவும் பேசாமல் கதவை திறந்து கொண்டு செல்லும் அவனுடைய முதுகை வெறித்தார். ரீப்பர் ஸ்குவாடை விட்டு வெளியே வந்த ஹரிஷ் தலையை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நரசிம்மன் பேசியதை வைத்து பார்க்கும்போது அசூர்கள் ஏதோ ஒரு வழியில் அவன் சாக வேண்டும் என்று விரும்புவதாக தோன்றியது. ஒருவேளை இது அவனுக்கு விரிக்கப்பட்ட ஒரு வலையாக கூட இருக்கலாம். இப்போதைக்கு ஹரிஷ் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவன் மட்டும் சம்பந்தப்பட்டு எந்த பிரச்சனை வந்தாலும் அவனால் கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியும். இறங்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது புதையலா புதகுழியான்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம். தனக்குள் சொல்லிக் கொண்டவனின் பார்வை வானத்தில் ஒற்றையாய் கம்பீரமாய் பறந்து கொண்டிருந்த ஒரு ராஜ கழுகை பின்தொடர்ந்தது.